தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 52 வயது பெண் கொலை வழக்கில் 25 வயது இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்து தப்பிக்க முயன்றவர் போலீசில் சிக்கியது எப்படி? மூதாட்டிகளை குறிவைத்து கொல்லும் சைக்கோ கொலைகாரன், நகைக்காக நரக வலியை கொடுத்து உயிரை பறிக்கும் அரக்கன். தூத்துக்குடியை அலறவிட்ட இரட்டை கொலை சம்பவத்தில் நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மிட்டா வடமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன் என்பவரின் மனைவி கலாவதி. அங்கன்வாடி மேற்பார்வையாளராக இருந்து இவர் ஓய்வு பெற்றவர். கடந்த 7ஆம் தேதி அதிகாலை வீட்டின் வாசலில் கணவர் திருக்கண்ணன் படுத்திருந்த போது வீட்டின் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த கலாவதி கழுத்தில் பல வெட்டுக்காயங்களுடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். மேலும் அவர் அணிந்திருந்த 15 சவரன் தங்க நகைகளும் காணாமல் போயிருந்தன. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொலை செய்யப்பட்ட கலாவதியின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து கொலையாளி யார், நகைக்காகத்தான் கொலை நடந்ததா என்ற கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். ஆனால் 4 நாட்கள் ஆகியும் கொலையாளியை கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு பின்னடைவு மட்டுமே ஏற்பட்டு வந்தது. இதனிடையே கலாவதியின் வீட்டின் அருகே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் ரெக்கார்டை ஆய்வு செய்தபோது அங்கு 4 இளைஞர்கள் படுத்திருந்ததும் அதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த திருமேனி முருகன் என்பவர் மட்டும் காணாமல் போனது தெரிய வந்தது. அந்த திருமேனி முருகன் தான் வேறு யாரும் இல்லை, கலாவதியை யாரோ கொலை செய்து விட்டதாக முதலில் போலீசாருக்கு போன் செய்து தகவல் கொடுத்தவர். உடனே அவரை பிடித்து விசாரிக்க கலாவதி தனக்கு பெரியம்மா உறவு முறை, சம்பவத்தன்று தான் பசியோடு சென்றதாகவும் தனக்கு கலாவதி தோசை சுட்டுக் கொடுத்ததாகவும் அங்கிருந்து புறப்படும் போது செலவுக்கு 500 ரூபாய் பணமும் கொடுத்ததாகவும் கூறியுள்ளார். தான் எப்படி தன் பெரியம்மாவை கொலை செய்வேன் என கூறி தான் ஒரு நிரபராதி போல பேசி மழுப்பியுள்ளார். ஆனால் முருகனின் பதில் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதை உணர்ந்து போலீசார் அவரை அதட்டி விசாரிக்க ஒரு கட்டத்தில் பல திடுக்கிடும் சம்பவங்களை கூறி அதிர்ச்சி கொடுத்தார். சம்பவத்தன்று நண்பர்களுடன் படுத்துறங்கிய திருமேனி முருகன் அதிகாலை 3 மணி அளவில் தனது காதலியை சந்தித்துவிட்டு 4 மணிக்கு கலாவதியின் வீட்டின் அருகே சென்றுள்ளார். அப்போது அவரது கணவர் வெளியேயும் கலாவதி மட்டும் தனியாக வீட்டிற்குள்ளேயும் படுத்திருந்ததை பார்த்த முருகனுக்கு கலாவதியின் நகைகள் நினைவுக்கு வந்தது. உடனே கொடூர திட்டம் போட்டவர் வீட்டின் பின்புறமாக சென்று கடப்பாறை கம்பியால் கலாவதியின் கழுத்தில் குத்தி கொலை செய்துவிட்டு அவர் காதில் அணிந்திருந்த தங்க கம்மல், கழுத்தில் அணிந்திருந்த செயின், தாலிக்கொடி உள்ளிட்ட 10 சவரன் நகைகளை திருடிச் சென்றுள்ளார். அதை ஊரின் கிழக்கு பகுதியில் உள்ள சுடுகாட்டில் புதைத்துவிட்டு கலாவதியை யாரோ கொலை செய்து விட்டதாக கூறி போலீசுக்கு தகவல் அளித்துள்ளார். இக்கொடூர சம்பவம் விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து திருமேனி முருகனை கைது செய்த போலீசார் அவர் கொள்ளையடித்துச் சென்ற நகைகளையும் மீட்டனர். அப்போதுதான் சுடுகாடு தவிர அடகு கடை ஒன்றிலும் அவர் சில நகைகளை அடகு வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சம்பந்தப்பட்ட அடகு கடைக்கு சென்று விசாரிக்க அங்கும் சில நகைகள் கைப்பற்றப்பட்டன. ஆனால் அது கலாவதியின் நகைகள் அல்ல. இதே கிராமத்தில் 4 மாதங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட பேச்சியம்மாளின் நகைகள். உடனே ஷாக்கான அதிகாரிகள் பேச்சியம்மாள் கொலையிலும் திருமேனி முருகனுக்கு தொடர்பு இருக்குமா என விசாரிக்க அதுவும் உறுதியானது. பேச்சியம்மாளை கொன்று கை கால்களை கட்டி கிணற்றில் இறக்கிய சம்பவத்தில் ஏற்கனவே பேச்சியம்மாளின் மகனான சக்திவேல் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த வழக்கில் திருமேனி முருகனுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதனால் கிராமத்தில் உள்ள மூதாட்டிகளை டார்கெட் வைத்து கொடூர செயலில் ஈடுபட்டு வந்த திருமேனி முருகனை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். 2 கொலைகள் தொடர்பாகவும் வழக்கு பதிந்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.